ஹலோ, ஒரு நிமிடம். இன்றைய தியானம். ஒரு வயதான பெற்றோர் விடுமுறையை கழிப்பதற்கு வெளிநாடு செல்ல ஆயத்தமாயினர். அப்போது தங்கள் மகனையும் மருமகளையும் அழைத்து, நாங்கள் திரும்பி வரும் வரை வீட்டை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு சென்றார்கள். அவர்களும், நீங்கள் கவலையின்றி சந்தோஷமாய் போய் வாருங்கள், நாங்கள் வீட்டை நன்றாய் பார்த்துக் கொள்வோம் என்று உறுதியளித்து அவர்களை வழி அனுப்பி வைத்தனர். ஆனாலும் அப்பெற்றோர் ஓரிரு நாட்களுக்கு பிறகு தங்கள் வீட்டை பற்றி கவலைப்பட ஆரம்பித்தனர். மகனும் மருமகளும் வீட்டை கவனிக்காமல் விட்டுவிடுவார்களோ, தபால்காரன் கொண்டு வரும் கடிதங்களை பத்திரமாய் எடுத்து வைப்பார்களோ, தோட்டத்தை ஒழுங்காக பராமரிப்பார்களோ, வெளியில் செல்லும் போது வீட்டை ஒழுங்காக பூட்டி செல்வார்களோ என்றெல்லாம் அவர்கள் கவலைப்பட தொடங்கினர். இப்படிப்பட்ட கவலைகளால் அவர்கள் தங்கள் விடுமுறையை சந்தோஷமாக கழிக்க இயலாமல் போயிற்று. விடுமுறை முடிந்து அவர்கள் வீட்டிற்கு திரும்பின பொழுதோ வீடு மிக நன்றாக பராமரிக்கப்பட்டிருந்ததை கண்டு தாங்கள் கவலைப்பட்டு கலங்கியது வீண் என்று உணர்ந்தனர். ஏனெனில் அவர்களது மகனும் மருமகளும் தாங்கள் கொடுத்த வாக்குறுதியை ஒழுங்காக நிறைவேற்றியிருந்தனர். ஆம் பிரியமானவர்களே, அவ்வாறே நம் தேவனும் அவர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதில் உண்மையுள்ளவர். நாம் கவலைப்படும் பொழுது தேவனுடைய வாக்குத்தத்தங்களை விட நமது பிரச்சனைகளையே அதிகமாக நம்புகிறோம். எண்ணாகமம் 23:19 சொல்லுகிறது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா?